ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஷார்ட்கட் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 எஸ்ஏ எக்ஸாமில் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் கேட்ட ஒரு கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இரு எண்களின் கூட்டல் 14. அந்த எண்களை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு எடுத்துக்கிறேன். அதை ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா எனக்கு 14 கிடைக்குது. அதன் வித்தியாசம் அப்படின்றது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி சொல்கிறது தான் வித்தியாசம். நான் என்ன பண்ணுறேன்னா ஏவையே பெரிய நம்பராக எடுத்துக்கிறேன். அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்றது 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இரண்டு எண்களின் பெருக்கு தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்சாதான் அது ரெண்டுத்தையும் நான் பெருக்கி என்னோட ஆன்சரை சொல்ல முடியும். அப்போ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்காரு. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் போடுறோம். அந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருப்பார், இங்கே ஒரு ஏ இருப்பார். அப்போ 2A இங்கே கிடைப்பார். இங்கே ப்ளஸ் பி, இங்கே ஒரு மைனஸ் பி, ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ அவரை விட்டுருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 14 + 10 24 அப்படின்றது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னு எழுதலாம்? இங்கே பெருக்கில் இருக்க 2 இங்கே போனால் வகுத்தல். அப்போ 12 × 2 24ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் ஏ ஈக்குவல் டு 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட ஆன்சர் நமக்கு கிடைப்பார். நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், ஏக்கு பதிலாக 12 போடுறேன். ஸோ 12 + b விச் இஸ் ஈக்குவல் டு 14. இதுலேருந்து பி இந்த பக்கம் இருப்பார், +12 இந்த பக்கம் போச்சுன்னா -12 மாறுவார். ஓகேங்களா? அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 2. ஆல்ரெடி ஏ நமக்கு 12ன்னு தெரியும், பி 2ன்னு தெரியும். அப்போ 12 × 2 24 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம ஒரு சீரீஸாக ரிவிஷன் சீரீஸ் கொண்டு போகிறோம். ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.